SvSivaEdits நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்டூனில் வந்து பர்த்டே பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா க்ராப்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கார்ட்டூன் இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது தெரிலன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நான் ஃபோட்டோங்கிறத கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட்ஸ் 3 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பெருசாக ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிவிட்டு டபுள் லேயர் மாதிரி பாக்ஸ் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். கொடுத்துட்டு அடுத்து இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி பெருசாகிட்டு க்ராப் இருக்கும், அது க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக ஃபுல்லாகவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கிறேன். எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு மூஞ்சில் வந்து பாதி வர மாதிரி பண்ணிவிட்டு மூடன் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெருசாக நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக கண் 2 சைடும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு எரேஸ் பண்ணணும் இல்லை அப்படி எதுவும் பண்ணால் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் கம்மியாக செட் பண்ணிக்கணும், நான் பண்ணியிருக்க மாதிரி. ஏன்னா டார்க்காக வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஒப்பாசிட்டியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சைடில் வந்து அந்த என் ஹேர் தெரியறதுனால இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி தான் நீங்கள் எரேஸ் பண்ணணும். எப்போதும் எரேஸ் பண்ணி பின்னாடி செட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் டெக்ஸ்ட்டுக்குங்கிறது போகிறேன். இதில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா இந்த மாதிரி நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணி கலர்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேங்கிறத டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ரோஸ் கலர் கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட்டுக்கு போகும். அதில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோ இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு சின்னதாக செட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷன் போய்ட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக தான் இருக்கணும், ரொம்பவும் இந்த மாதிரி டார்க்காகவும் தெரியக்கூடாது. அதனால தான் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நான் ஆட் ஃபோட்டோங்கிறது டெக்ஸ்ட்டுக்குங்கிறது போகிறேன். இதில் வந்து நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா இந்த மாதிரி எழுதிட்டு டபுள் கலரு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன், இது ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். அடுத்தது நான் வந்து இப்போ ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த பாக்ஸ் இமேஜ் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு ஷேஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன இது தேவையோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாக்ஸு ஒரு 1 2 3 4 5 6 7 ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஏரோ மார்க்குமா இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு என்ன பார்டர் கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸை ஒரு 6 7 இந்த மாதிரி செட் பண்ணிட்டு சேவுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வச்சுருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரி வைங்க, அப்போ தான் வந்து ஒரே இதாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நம்ம பேனர்ஸ் எல்லாம். இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டுக்குங்கிறது போகிறேன். இதில் வந்து என் பர்த்டே டேட்டை வந்து சும்மா டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாரோ பர்த்டே டேட்னால் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்கள் பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பிளாக் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணணும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓகேங்க செட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு மேலே தலை வரணும். பாக்ஸு உள்ளார நீங்கள் செட் பண்ணாமல் இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா அடுத்த நான் டூப்ளிகேட் கொடுத்து அதே மாதிரி இங்கிட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து தேவையில்லை, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.